இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹன்னாயோவின் கணவரின் நிறுவனத்துக்கு ஸ்லாங்கூர் அரசின் குத்தகை புகார் இருந்தால் வெளிப்படையான விசாரணை இருக்கும். பிரதமர். ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் டிஆர்டி திட்ட குத்தகை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோவின் கணவர் இணை உரிமையாளராக இருக்கும் நிறுவனத்திற்கு கிடைத்திருக்கும் விவகாரத்தை அதிகார தரப்பின் விசாரணைக்கு விட்டுவிடுவதாக பிரதமர் கூறியுள்ளார். அது குறித்து புகார் இருந்தால் மற்ற புகார்களை போலவே அதிகார தரப்பு வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சொன்னார். புகார்கள் வரும்போது விசாரணைகள் நடைபெறுவதும் அது குறித்து விளக்கம் அளிக்கப்படுவதும் வழக்கமான நடைமுறை. இந்த விவகாரத்திற்கும் அந்நடைமுறை பொருந்தும் என்றார் அவர். டிஆர்டி முன்னோடி திட்டத்தை மேற்கொள்வதற்கு தேர்வாகியுள்ள இரு நிறுவனங்களில் ஏசியா மொபிலிட்டி டெக்னாலஜி சென்ட்ரியான் பிரிகட்டும் அடங்கும் என ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இங்ஸிஹான் கடந்த வாரம் கூறியிருந்தார். அவ்விரு நிறுவனங்களுக்கும் ஏபிஏடி எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனத்தின் அங்கீகாரம் கிடைத்துவிட்டதாகவும் அவர் சொன்னார். மாய்காவின் மூத்த அரசியல்வாதி தான் ஸ்ரீ ராஜுவின் நல்லுடல் நேற்று ஈப்போ புந்தோங்கில் தகனம். மாய்காவின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரும் பேரா மாநில மாய்காவின் முன்னாள் தலைவருமான தான் ஸ்ரீ கோ ராஜுவின் நல்லுடல் நேற்று ஈப்போ புந்தோங் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சிறிது காலமாகவே உடல்நலம் குன்றியிருந்த 86 வயதான அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே 24 காலமானார். நேற்று நண்பகல் 12:30 மணி அளவில் ஈப்போ ஜாலான் அப்துல் மனாஃப் லிம் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இறுதி சடங்கிற்கு பின் புந்தோங் இந்து மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன், தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன், பொருளாளர் தான் ஸ்ரீ ராமசாமி, துணை அமைச்சர் எம் குலசேகரன், பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஏ சிவனேசன் மற்றும் மாய்கா தலைவர்கள் உட்பட பல்வேறு பிரமுகர்களும் திரளாக கலந்து கொண்டு அவரது நல்லுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். அலட்சியத்தால் பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தை மரணம் குற்றத்தை மறுத்து கணவன் மனைவி விசாரணை கோரினர். பிறந்து 7 நாட்களே ஆன ஆண் குழந்தையை புறக்கணித்து மரணம் ஏற்படுத்தியதை கடந்த வாரம் ஒப்புக்கொண்ட தம்பதி தெலங்கானா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று தங்கள் வாக்குமூலத்தை மாற்றி குற்றச்சாட்டை மறுத்தனர். 21 வயது நூர் ஜஸ்யா அஜிசாவும் 24 வயது அல்ஹவிஸ் முஹ்மின் நூரும் நீதிபதி முன்னிலையில் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது மறுத்து விசாரணை கோரினர். அதனால் இவ்வழக்குடன் தொடர்புடைய மரபணு சான்றிதழ்களை ஒப்படைக்கும் தேதியாக ஜூலை 31 அறிவித்தார் நீதிபதி. முன்னதாக அலட்சியம் காரணமாக பிறந்து 7 நாட்களே ஆன தங்கள் ஆண் குழந்தைக்கு மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை கடந்த வியாழக்கிழமை அவ்விருவரும் ஒப்புக்கொண்டிருந்தனர். அதனால் அவர்களுக்கு நேற்று தண்டனை விதிக்கப்படும் என நீதிபதி அறிவித்திருந்தார். இம்மாதம் 18 காலை மணி 7க்கும் 7:15க்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஜாலான் ஆயர் புத்தேவில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. செக்ஸ் விளையாட்டு பொம்மைகளை வைத்திருந்த பெண் வியாபாரிக்கு 2000 ரிங்கெட் அபராதம். வணிக தளத்தில் 102 செக்ஸ் விளையாட்டு பொம்மைகளை வைத்திருந்ததை பெண் வியாபாரி ஒருவர் பினாங் பாலேக் புலாவ் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். 29 வயது சாரா ஃபூன் பயான் லபாஸ் பெர்சியாரான் பயான் இந்தாவில் உள்ள பேரங்காடிகள் பிப்ரவரி 6 அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 292 பிரிவின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். எனினும் வழக்கை விசாரித்த நீதிபதி அப்பெண்ணுக்கு 2000 ரிங்கெட் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் 2 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்தார். நில மோசடி இழப்பு 299 மில்லியனை எட்டியுள்ளது. போலீஸ் தகவல். நாட்டில் 2021 ஆண்டு தொடங்கி 2023 ஆண்டு வரை 3 ஆண்டுகளில் மொத்தம் 29 கோடியே 90 லட்சம் ரிங்கிட்டிற்கும் கூடுதலான இழப்பை உட்படுத்திய 489 நில மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதே சமயம் இவ்வாண்டு மே 19 வரை மட்டும் 6 கோடியே 69 லட்சம் ரிங்கிட்டை உட்படுத்திய 74 நில மோசடி வழக்குகள் பதிவாகி உள்ளதாக புக்கித் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார்.
அதனால் மோசடி சம்பவங்களை தடுக்க நில உரிமை மாற்றம் மீதான நடைமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் நடப்பில் உள்ள செயல்முறைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும் ரம்லி வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக நில அலுவலகம் தனது கவனத்திற்கு கொண்டுவரப்படும் நில உரிமை சான்றிதழ்களின் நம்பகத்தன்மையை முதலில் முழுமையாக உறுதி செய்ய வேண்டும். அதனால் நில உரிமை மாற்றம் நடவடிக்கைகள் தாமதமானாலும் பல கோடி ரிங்கிட் மதிப்பிலான மோசடிகள் நிகழாமல் தடுக்க முடியும் என ரம்லி நம்பிக்கை தெரிவித்தார். மீன் கறி மசாலாவில் பூச்சி மருந்து 2 மசாலா தூள் விற்பனையை உடனடியாக நிறுத்துமாறு KKM உத்தரவு. இந்தியாவில் இருந்து இறக்குமதியாகும் 2 மசாலா தூள்களின் விற்பனையை உடனடியாக நிறுத்துமாறு இணையத்தில் விற்போர் உட்பட அனைத்து வியாபாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளனர். எவரெஸ்ட் மீன் கறி மசாலா, MDH கறி மசாலா ஆகிய அவ்விரு மசாலா தூள்களிலும் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் எத்திலீன் ஆக்சைடு எனும் ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதே அதற்கு காரணம். பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சைகளில் இருந்து உருவாகும் நுண்ணுயிர் கிருமிகளை கட்டுப்படுத்த எத்திலீன் ஆக்சைடு மசாலா தூளில் கலக்கப்படுகின்றது. எனவே அவ்விரு மசாலா தூள் குறித்த விளம்பரங்களையும் இணையத்திலிருந்து உடனடியாக அகற்றுமாறு சுகாதார அமைச்சு கூறியது. எத்திலீன் ஆக்சைடு ரசாயனம் கலந்திருப்பதால் அவ்விரு மசாலா தூளும் தடை செய்யப்பட வேண்டும் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் CAP கடந்த வாரம் சுகாதார அமைச்சை கேட்டுக் கொண்டிருந்த நிலையில் KKM நேற்று இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது. இவ்வாண்டு ஏப்ரல் வரைக்குமான நிலவரப்படி எவரெஸ்ட் மீன் கறி மசாலா ஒரு முறை மட்டுமே இங்கு இறக்குமதியாகியுள்ளது. அதே சமயம் MDH கறி மசாலா இறக்குமதியானதாக குறிப்பேதும் இல்லை என அமைச்சு தெளிவுபடுத்தியது. மலேசிய கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் விபத்து தொடர்பில் அடுத்த வாரம் முழு அறிக்கை வெளியிடப்படும். 10 பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்த மலேசிய கடற்படையின் 2 ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானது குறித்த முழுமையான அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும். கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நிகழ்ந்த அந்த விபத்து குறித்த அறிக்கை தற்போது தயாராகி வருவதாகவும் அடுத்த வாரம் அந்த அறிக்கை அறிவிக்கப்படும் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலிட் தெரிவித்தார். அடுத்த வாரத்தில் முழுமையான அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் என அவர் கூறினார். சுங்கைபுலம் முகாமில் மலேசிய தொழில்திறன் பயிற்சியை முடித்தவர்களுக்கு டிப்ளமோ வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். இந்த நிகழ்வில் மலேசிய ராணுவ உறுப்பினர்களில் 209 பேரும் ஓய்வு பெற்ற 338 முன்னாள் ராணுவ வீரர்களும் மலேசிய தொழில்திறன் டிப்ளமோ சான்றிதழை பெற்றுக் கொண்டனர். முக்கிய விசாரணை ஒன்றை மூடுவதற்கு பேரம் பேசி 10 லட்சம் ரிங்கெட் லஞ்சம் வாங்கிய 2 போலீஸ்காரர்கள். இஸ்ரேலிய ஆடவனுக்கு சுடும் ஆயுதங்கள் வாங்கப்பட்டது தொடர்பான விசாரணையை மூடுவதற்கு 1 மில்லியன் ரிங்கெட்டை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டை 2 மூத்த போலீஸ்காரர்கள் நீதிமன்றத்தில் மறுத்து விசாரணை கோரியிருக்கின்றனர். புகித் அமான் வர்த்தக குற்றப்புலனாய்வு துறையில் பணிபுரியும் 54 வயது ACP சின் கியாங் காங், 42 வயது DSP ஷுஹைரான் அப்துல்லாவே அவ்விருவராவர். 28 வயது கூ ஜிக்ஸியான் எனும் ஆடவர் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையை மூடுவதற்கு அவ்விருவரும் கூட்டாக ஒப்புக்கொண்டு பேரத்திற்கு இணங்கியிருக்கின்றனர். இஸ்ரேலிய ஆடவனுக்காக சுடும் ஆயுதங்கள் வாங்கப்பட்டதில் தேச பாதுகாப்பு தொடர்பில் ஜிக்ஸியான் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்நிலையில் பேரம் பேசப்பட்ட நாளான ஏப்ரல் 8ஆம் தேதி மாலையே கார் நிறுத்தும் இடத்தில் வைத்து அவர்கள் லஞ்ச பணத்தை பெற்றதாக ஊழல் விவகாரங்களுக்கான கோலாலம்பூர் சிறப்பு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருவருக்கும் அதிகபட்சமாக 20 ஆண்டுகள் சிறை மற்றும் லஞ்ச பணத்தை விட 5 மடங்குக்கும் குறையாத அபராதம் விதிக்கப்படலாம். கிளந்தானில் ஆயுதம் ஏந்தி கொள்ளை, முடி திருத்தும் ஆடவனுக்கு எதிராக குற்றச்சாட்டு. கும்பலாக ஆயுதம் ஏந்தி கொள்ளையிட்டதாக முடி திருத்தும் ஆடவன் ஒருவனுக்கு எதிராக நேற்று கிளந்தான் கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 21 வயது முகமது அல்தாஃப் இஷ்ராப் ஜஸ்லான் என்னும் அவ்வாடவன் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். அல்தாஃப் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கும் இதர மூவருடன் இணைந்து ஆயுதத்தை காட்டி மிரட்டி 26 வயது முகமது சஃப்வான் ஹரிஸ் இப்ராஹிம் எனும் நபரை அச்சிறுத்தி அவரிடம் இருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் 3 கைபேசிகளையும் தங்க கட்டி ஒன்றையும் அபகரித்து சென்றதாக கூறப்படுகிறது. இம்மாதம் 16ஆம் தேதி காலை மணி 11 வாக்கில் குபாங் கெரியான் கம்போங் வாகாவ்ஸ்தான் எனும் இடத்தில் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. 15,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரிலும் அவன் நேற்று விடுவிக்கப்பட்ட வேளை
இவ்வழக்கு விசாரணை ஜூன் 25ஆம் தேதி செவிமடுக்கப்படும். நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியில் மோட்டார் சைக்கிள் மோதியது, தாயும் குழந்தையும் உயிரிழந்தனர். சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அதனை ஓட்டிய 22 வயது பெண்ணும் 2 வயது குழந்தையும் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் மாராங் ஜாலான் குவால தெலங்கானு குவாலபெராங் சாலையில் கம்புங் துரியான் குலிங்கில் நேற்று அதிகாலை மணி 2:25 அளவில் நிகழ்ந்தது. விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அந்த இளம் தாயும் அவரது குழந்தையும் இறந்ததாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் டிஎஸ்பி முகமது ரஸ்மான் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டிய பெண்ணும் அவரது குழந்தையும் காம்புங் புகித் பாடி அஜிலில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றபோது விபத்துக்குள்ளாகினர். சிரிப்பு உடலுக்கு நல்லது. தேசிய சிரிப்பு பட்டியலில் வாகை சூடிய பெண் வர்த்தகர். கோழியை போல் கூவியும் தனக்குத்தானே கூசிக்கொண்டும் சிரிப்பை வரவழைத்த ஜெயமலர் என்பவர் இணையம் வாயிலாக நடத்தப்பட்ட 2024 மலேசிய சிரிப்பு போட்டியின் சாம்பியன் ஆகியுள்ளார். பேராக் ஈப்போவை சேர்ந்த வர்த்தகரான 66 வயது ஜெயமலர் நாடு முழுவதும் இருந்து பங்கேற்ற 7 போட்டியாளர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றார். சிரிப்பு உடல் நலத்திற்கு நல்லது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 3 சுற்றுகளை கொண்ட அந்த வித்தியாசமான போட்டியை ஜொஹூர் பாரு ஹாப்பி அண்ட் ஜாயஸ் கிளப் ஏற்பாடு செய்திருந்தது. அதில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உலக சிரிப்பு போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து அவர் பங்கேற்க உள்ளார். ஒரு பொழுதுபோக்கிற்காகவும் ஒத்த சிந்தனை உடையவர்களுடன் பழகுவதற்கும் மற்றவர்களின் சிரிப்பை ரசிப்பதற்குமே அப்போட்டியில் தாம் பங்கேற்றதாக கூறும் ஜெயமலர் தான் வெற்றி பெறுவேன் என எதிர்பார்க்கவில்லை என்றார். ஃபுஜி மலையை படம் எடுப்பதை தடுக்க போடப்பட்ட வலை தடுப்பிலேயே ஓட்டைகள். ஜப்பானிய அதிகாரிகள் அதிர்ச்சி. உலக புகழ்பெற்ற ஃபுஜி மலையை சுற்றுப்பயணிகள் தூரத்தில் இருந்து படம் எடுப்பதை தடுப்பதற்காக போடப்பட்ட வலை தடுப்பிலேயே ஓட்டைகள் போடப்பட்டிருப்பது ஜப்பானிய அதிகாரிகளை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஃபுஜிகாவா குஜிகோ நகரில் லாசன் கடைக்கு அருகில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் கூடி நின்று ஃபுஜி மலையை தூரத்திலிருந்து படம் பிடிக்கும் போது விதிமுறைகளை மீறி அசௌகரியத்தை கொடுப்பதாக அப்பகுதி வாழ் மக்கள் முன்னதாக புகார் அளித்திருந்தனர். இதையடுத்து ஃபுஜி மலையை படம் எடுக்க முடியாதபடி அந்நகரில் இருந்து பார்க்கும் இடத்தில் 2.5 மீட்டர் உயரத்திலும் 20 மீட்டர் அகலத்திலும் கருப்பு வலை தடுப்பு போடப்பட்டது. 41 வயதில் ADHD பாதிப்பு. ரசிகர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்த நடிகர் ஃபஹத் ஃபாசில். நடிப்பு அரக்கன் என தென்னிந்திய சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபல மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில் சிறார்களுக்கு வரும் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் ADHD எனப்படும் கவன குறைபாடு தனக்கு 41 வயதில் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். 41 வயதில் அப்பாதிப்பு ஏற்பட்டிருப்பதால் அது முழுமையாக குணமடையுமா என்ற கவலை அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனை மருத்துவரிடம் கூறி தெளிவு பெற விரும்பிய ஃபஹத் ஃபாசிலுக்கு சிறு வயது குழந்தைகள் என்றால் விரைவாக அவர்களை குணப்படுத்தி விடலாம் என மருத்துவர்கள் கூறியிருக்கின்றனர். கேரளாவில் குழந்தைகள் காப்பகம் ஒன்றுக்கு சென்றிருந்த போது அவர் அத்தகவலை வெளியிட்டார். குழந்தைகளுக்கு ADHD கண்டறியப்பட்டால் அதனை நிர்வகிப்பது சுலபம். ஆனால் பெரியவர்களால் அதனை கையாள்வது பெரும் சவால். என்றாலும் அந்த யதார்த்த உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு தாம் வந்துவிட்டதாக தனது அனுபவத்தை ஃபஹத் பகிர்ந்து கொண்டார்.